வாக்கு இயந்திரத்தில் ஒப்புகைச் சீட்டு வழங்குவது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையரிடம் திமுக தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய நடைமுறையால் தவறு நடக்கக்கூடும் என திமுகவின் RS பாரதி சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடத்தில் பேசியதை பார்க்கலாம். முதலில் தேர்தல் ஆணையத்தின் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை வண்ணம் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை அடிப்படை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று கேட்டால், அதாவது பேலட் பாக்ஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற யூனிட் கண்ட்ரோல் அதற்கும் டைரக்டாக இருந்தது. இதற்கு இடையிலே இப்பொழுது விவிபேட்டை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது. ஆக அளிக்கின்ற வாக்கு டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மையை உருவாக்கும். இடையிலே ஒரு விவிபேட்டை வைத்து அதிலும் அந்த விவிபேட்டை 10% கவுண்டிங்கில் பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையமே இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் 1% 2% வரை எரர், அதாவது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார். அப்படி ஒத்துக்கொள்கிற போது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 2% என்றால் ஏறத்தாழ 40,000 50,000 வாக்குகள் கூட வர இருக்கிறது. ஆகவே இந்த 40,000 50,000 வாக்கு என்பது ஒரு தொகுதியினுடைய வெற்றியை நிர்ணயிக்க எந்த அளவுக்கு உதவும் என்பது எல்லோரும் அறிந்துள்ளோம். ஆகவே இது போன்று இருக்கிற இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல எதற்கெடுத்தாலும் இங்கே கொடுக்கப்படுகின்ற மனுக்களை மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு CI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிதான் அனுமதி பெற வேண்டும் என்பது இருப்பதை எளிமைப்படுத்துகிற வகையில் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு டெலிகேஷன் ஆஃப் பவர் அதை அந்த அதிகாரத்தை அவர்கள் கொடுத்து விரைவில் ஏதாவது கொடுக்கப்படுகிற புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு வாக்கு இயந்திரத்தில் ஒப்புகைச் சீட்டு தருவதில் புதிய நடைமுறையால் முறைகேடு நடைபெறுவதாக சந்தேகம் எழுவதாக RS பாரதி செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையருடனான ஆலோசனைக்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்.